ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு ஒரு துவையல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் இதை ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் எல்லாருமே திரும்ப அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலை, ஒரு டைம் நான் சொல்கிற அளவுகளோட உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் அப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 12 பல்லு பூண்டு, 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் நல்லா வறுபட்ட வாசனை வருங்க, அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். 2-3 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். கடைசியாக ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 1/4 கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெண்டைக்காயில் உள்ள அந்த வழுவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேயே அந்த வழுவழுப்பு தன்மை போய் நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கதை சேர்த்துருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு அரைச்செடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சாலே போதும். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை வெண்டைக்காயில் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.